நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளை, வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் யோவான் லூக்கா நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 15 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி எல்லாத்துக்குமே ரொம்பவும் பரிச்சயமான ஒரு நற்செய்தி. ஊதாரி மகன். பல்வேறு விதமான விமர்சனங்கள் நாம் கொடுக்கலாம். ஊதாரி மகனாம், ஊதாரி தந்தையா என்று கேள்விகள் எழலாம். ஊதாரி தந்தையை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம், ஊதாரி மகனை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊதாரி மகன் எப்படி தன்னுடைய தந்தையிடமிருந்து சொத்தை வாங்க முயற்சி செய்கிறான்? அவனுக்கு இந்த காரணங்கள் ஏற்பட காரணங்கள் எதுவாக இருக்கக்கூடும்? அன்புக்குரியவர்களே, மூத்த மகன் வீட்டிற்குள் வராமல் அவன் இவ்வாறு சொல்கிறான்: உம்முடைய சொத்துக்களை எல்லாம் நண்பர்களோடும் விலை மாதோடும் சென்று செலவழித்த உம்முடைய மகன் வந்திருப்பதைக் கண்டு அவனுக்காக கொழுத்தை கன்றை அடித்திருக்கிறீர். அப்போ இந்த ஊதாரி மகன் கெட்டுப்போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஊதாரி நண்பர்கள். சாக்ரடிஸ் சொல்வார், உன் நண்பன் யாரென்று நீ சொல், நீ யாரென்று நான் சொல்கிறேன் என்பார். அன்புக்குரியவர்கள், 2011 ஆண்டு மதுரையில் என்னுடைய ஆன்மீக பயிற்சியை படித்து கொண்டிருந்த வேளை என்னுடைய தாய் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் 4 நண்பர்கள். எப்போதெல்லாம் பல்வேறு விதமான துன்பங்களுக்குள் எனது மனது ஆளாகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் எனது ரூமுக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய தேவைகள் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய தேவைகளுக்காக அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் அவர்கள் பேசி பல உதவிகளையும் பெற்று தந்தார்கள். ஏன், என்னுடைய தாயினுடைய மருத்துவ செலவுக்கு கூட அவர்கள் முயற்சி எடுத்து உதவிகள் செய்தார்கள். அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து வருகிறது. என்ன காரணம்? இன்பத்தில் அல்ல, மாறாக துன்பத்தில் எவர் ஒருவர் தோள் கொடுக்கிறாரோ அவர் உண்மையான நண்பர். அது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் சுட்டி காண்பித்து எது நல்லது எது கெட்டது என்று எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்தான் உண்மையான நண்பர். இப்போ நமக்கு நண்பர்கள் 1000 பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் இருக்கலாம். 1000 பேர் என்பது நண்பர்கள் அல்ல. ஆனால் அந்த 1000 பேரில் நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பது தான் நட்பினுடைய இலக்கணம். இருப்பதையெல்லாம் அழிப்பது நட்பினுடைய இலக்கணம் அல்ல. இருப்பதை பெருக்குவது, இருப்பதை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழ்வது, துன்பத்தில் தோள் கொடுப்பது, என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நான் வீழ்கின்ற போது என்னை தூக்கி நிறுத்துவது, இதுதான் நட்பினுடைய இலக்கணமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த தந்தைக்கு 2 புதல்வர்களில் ஒருவன் ஊதாரி மகனாக மாறுகிறான். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய நண்பர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. நண்பர்கள், அன்புக்குரியவர்களை, தந்தையோடு ஒரு விவாதம் செய்வதற்காக இவனுக்கு என்ன செய்கிறாங்க? தேவையில்லாத செய்திகளை கொடுக்கிறார்கள். எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு வந்தால் நம்ம வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம் என்று அவர்கள் தூண்டிவிடக்கூடியவர்களாக, வாழ்வை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போதை இவனுக்கு என்ன செய்கிறது? அதிகமாக ஏறுகிறது. நண்பர்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நல்வழியை காண்பிப்பவர்கள், ஆனால் கெட்ட வழிகளை வெறுப்பவர்கள். ஆனால் இந்த ஊதாரி மைந்தனுடைய நண்பர்கள் ஊதாரித்தனமான நண்பர்களாகவே இருக்கிறார்கள். நல்ல வழியை காண்பிக்காமல் கெட்ட வழிகளை காண்பித்து அவன் என்ன செய்கிறாங்க? கால்போன தேசத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இருப்பதையெல்லாம் அவனிடமிருந்து உறிஞ்சிவிட்டு அவனை நிற்கதியாக அந்த நாட்டில் விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய நாட்டிற்கு ஓடி வருகிறார்கள். இதுதான் நட்பா? இதுதான் ஒரு நட்பினுடைய அழகா என்று சிந்தித்தால் அன்புக்குரியவர்களை உண்மையாகவே இல்லை. ஏனென்று சொன்னால், நீதிமொழிகள்
புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நட்பினுடைய தன்மையை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அன்புக்குரியவர்களை, சீராக்கினுடைய ஞான புத்தகம் 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். அதே அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்கிறது: நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். அப்போ நம்முடைய நண்பர்கள் புகலிடமாக இருக்க வேண்டும், நலம் தரக்கூடிய மருந்தாக இருக்க வேண்டும். அவர்கள் புகலிடம் கொடுக்காமல் நம்மை அன்புக்குரியவர்களை வெறுமையாக மாற்றிவிடக்கூடியவர்களாக, இருப்பதை அழிக்கக்கூடியவர்களாக இருந்து மருந்திற்கு பதிலாக புண்களை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல. இப்போ விவிலியத்திலிருந்து நட்பினுடைய ஒரு சில தன்மைகளை பார்க்கலாம். இப்போ நண்பர்கள் என்று சொன்னால் விவிலியத்தில் தாவீது, யோனத்தான், அந்த நட்பு மிக மிக பாராட்டுக்குரியது. ஏனென்று சொன்னால் இந்த தாவீதை மக்கள் புகழ்கிறார்கள். எப்படி புகழ்கிறார்கள்? தாவீது குறித்து பேசுகின்ற போது 1 சாமுவேல் 18:7 சொல்கிறது: சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 16,000 பேரை கொன்றான் என்று சொன்னவுடன் சவுலுடைய உள்ளத்தில் ஒரு பொறாமை என்ன செய்கிறது? எழுகிறது. இந்த பொறாமையை தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய யோனத்தானிடம் சொல்கிறான். யோனத்தான் யாருன்னு சொன்னால் சவுலுடைய மகன், தாவீதினுடைய நண்பர். இந்த நிகழ்ச்சியை சொல்கிற போது அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் யோனத்தான் சொல்லுவார்: அன்புக்குரியவர்களே, யோனத்தானினுடைய உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தன்னுடைய உயிரென கருதி அவருக்கு நினைக்கிறார், உதவிகள் செய்கிறார். என்ன சொல்கிறார்னா, என்னுடைய தந்தை உன்னை கொலை செய்ய மாட்டார், என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அவர் என்னோடு கலந்து பேசித்தான் நினைச்சுவார், முடிவெடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது அதை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். எனவேதான் 1 சாமுவேல் 20:3வது இறைவார்த்தையில் தாவீது இவ்வாறு சொல்வார் யோனத்தானிடம்: உனது கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது. இரக்கம் என்பது அன்புக்குரியவர்களே நண்பர்களுடைய கண்களில் கிடைக்கிறது. ஏன்னா இந்த கண்கள் தான் நாம் துயரப்படும் போது என்ன செய்கிறது? அழுகிறது. நம்முடைய துன்பத்தை அது கண்ணீராக சுட்டி காட்டுகிறது. ஆனால் வாய், முகம் என்ன செய்யும்? சிரித்து நம்மை அவலப்படுத்தும், கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். ஆனால் கண்ணீர் என்று சொல்வது, நான் விழுகிற போது, துன்பப்படுகிற போது எனது நட்பு துன்பப்படுகிறதே, என்னுடைய இன்னொருவன் துன்பப்படுகிறானே, எனக்குள்ள மீதி துன்பப்படுகிறதே என்று அது என்ன செய்யும்? நட்பை குறித்து பாடும். அப்போ கண்ணீரை நமக்காக விடுவதுதான் நட்பை ஒழிய நம்முடைய கண்ணீரை அதிகப்படுத்தி அதில் குளிர் காய்வது உண்மையான நட்பு கிடையாது. அன்புக்குரியவர்கள், இயேசுவினுடைய வாழ்க்கையில் 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள். எல்லாருமே இயேசுவினுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய அந்த நட்பு வட்டாரத்தில் யோவான் மிக உயர்ந்த நண்பராக நாம் பார்க்கிறோம். இதில் அன்புக்குரியவர்களே, இந்த யோவானுடைய நட்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசு செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர் செல்கிறார். அதே வேளையில் இந்த நட்பு எப்படி துரோகமாக மாறுகிறது? யூதாஸ் என்று ஒரு சீடர் இருக்கிறார். அந்த சீடர் என்ன செய்கிறாரு? இயேசுவை காட்டி கொடுக்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்வார்: நண்பா, முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யூதாஸை நண்பராக பாவித்தார். ஆனால் அந்த நட்பு நட்பாக அல்லாமல் எதிரியாக, துரோகியாக மாறக்கூடிய சூழலில் இயேசுவினுடைய அந்த பணிவாழ்வு முடிவிற்கு வருகிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய சூழலுக்குள் அவர் தள்ளப்படுகிறார். எனவேதான் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் அன்புக்குரியவர்களை நாம் வாசிக்கிறோம்: நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவேதான் நம்மை ஆண்டவர் நண்பர்களாக கருதியதினால் அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த தவக்காலத்தில் இயேசுவினுடைய பாடுகளை நாம் சிந்தித்து பார்க்கிறோம், சித்தரித்து பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஒவ்வொரு பாடுகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று நாம் சிந்திக்க முயற்சி செய்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நம்மை என்ன சொல்கிறாரு? நண்பர்கள் என்று சொல்கிறார். நமக்காக உயிரை கொடுப்பதுதான் சிறந்த அன்பு என்று சொல்கிறார். அப்போ நட்பினுடைய உன்னதமாக இருக்கக்கூடியது
அன்பு. அன்பு தான் நட்பை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நட்பு இருக்கிறது? எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள்? நான் அழுகிற போது கரம் கொண்டு துடைப்பவர்களாக இருக்கிறார்களா? இல்லை என் முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால் போய் எனக்கு எதிராக குழிகளை தோண்டுகிறார்களா? அப்படி தோண்டுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களோடு நாம் என்ன செய்யலாம்? சில நேரம் சகஜமாக பழகலாம். தேள் கொட்டுவது அதனுடைய யதார்த்தம். ஆனால் அந்த தேளுக்கு உதவி செய்வது நட்பினுடைய சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அது தேளா நல்ல ஒரு உயிரினமா என்று நாம் என்ன செய்யணும்? கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய தேவையில்லாத காரியத்திற்குள் நாம் கிறங்கடிக்கப்படுவோம். அப்போ நட்பு என்று சொல்கிற போது அந்த நட்பு நம்மை அரவணைக்க வேண்டுமே ஒழிய அது ஊதாரித்தனமான நட்பாக இருந்தது என்று சொன்னால் நம்ம வாழ்வை என்ன செஞ்சிடும்? அது காவு கொண்டு விடும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிற போது மிக மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கடவுள் சொல்வார் பாருங்கள், உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன். அந்த வாழ்வு தான் நண்பர்கள். அந்த சாவு எது? துரோகமான நட்பு, ஊதாரித்தனமான நட்பு. அவன் ஊதாரித்தனமான நட்பை நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் கெட்டு தான் போவோம். குடியும் கெட்டு போகும், நல்லதே நடக்காது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய நண்பர் யார்? என்னுடைய நண்பர் தான் நான். எனக்கு கீழே விழுகிற போது என்னை தூக்கி நிறுத்துபவர்களும் என்னுடைய கண்ணீரை துடைப்பவர்களும் அன்பினால் என்னை வழிநடத்துபவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். சில நேரங்களில் நமக்கு விமர்சனங்கள் சொல்லும்போது, குற்றங்களை சுட்டி காட்டும்போது நமக்கு பிடிக்காது. ஆனால் உண்மையான நண்பர் நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு பதிலாக மாறாக நம்மளை அப்படியே போற்றி போற்றி புகழ்ந்தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? படுகுழிக்குள் தள்ளுவார்கள் என்பது மிக மிக உறுதியான உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய நட்பு ஊதாரித்தனமான நட்பா என்று சிந்திப்போம். நல்ல நண்பர்களை கேட்டு இந்த கல்வாரி பலியில் செபிப்போம். இயேசுவே நமது உண்மையான நண்பர் என்பதை நாம் கண்டுகொள்வோம். ஆமேன்.